ஓசூர் அருகே பழங்குடியின மக்களுக்காக கட்டப்பட்ட புதிய கான்கிரீட் வீடுகளை சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் திறந்து வைத்து பயனாளிகளுக்கு சாவிகளை வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே கொடகரை மலை கிராமத்தில் தாட்கோ நிதியில் 51 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட 102 புதிய கான்கிரீட் வீடுகள் பழங்குடியின மக்களுக்காக திறந்து வைக்கப்பட்டன. பயனாளிகளுக்கு வீட்டு சாவிகளை வழங்கிய தளி எம்எல்ஏ ராமச்சந்திரன், குழந்தைகளை கட்டாயம் பள்ளிக்கு அனுப்பவும், குழந்தை திருமணங்களை தவிர்க்கவும், மருத்துவமனையிலேயே பிரசவம் மேற்கொள்ளவும் அறிவுறுத்தினார். மேலும் பேருந்து, மருத்துவ மற்றும் வேலைவாய்ப்பு வசதிகளை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். கொடகரை மலை கிராமத்தில் வசிக்கின்ற பழங்குடி மக்களுக்கு வீடுகள் இல்லாமல் இருந்தது. தொடர்ந்து வீடுகள் கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கை ஏற்று இன்றைக்கு 102 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு இன்றைக்கு சாவி வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த வீடுகளை ஆண்டுக்கு ஒரு முறை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என்று அந்த பயனாளிகளுக்கு தெரிவித்திருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் மேலும் வீடுகள் இல்லாதவர்களுக்கு இன்றைக்கு PM ஜன்மன் திட்டத்தின் கீழ் 25 வீடுகள் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. அதோடு இல்லாமல் பல கிராமங்களுக்கு சாலை வசதி செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த சாலைகளும் PMG ராம்ஜி திட்டத்தின் கீழ் அந்த சாலை பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை அந்த பொதுமக்களுக்கு தெரிவித்திருக்கிறோம். இப்போ புதுசாக வீடு கட்டியிருக்காங்க, நல்லா டைல்ஸ் போட்டு. இதுக்கு முன்னாடியே மழை பேப்பர் போட்டு சாணி வலிக்கிட்டு தான் வீட்டில் இருந்தோம். இதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலலாம் எல்லாருமே மழை பேப்பர் போட்டு தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்போ தான் வந்து டைல்ஸ் போட்டு வீடு நல்லா அழகாக கட்டி கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒரே இடத்துல சந்தோஷமாக எங்கள் ஆளுங்க வீதிக்கு ரோடு இப்போ வீடு எல்லாமே கிளீனாக எல்லாருமே தலதலன்னு சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்போ முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் மாறி இருக்கிறாங்க எங்கள் ஆளுங்க சார். இப்போ வீடு ஓப்பன் பண்ணி எல்லாருக்குமே வீடு ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. எம்எல்ஏ சாருக்கு நன்றி. எம்எல்ஏ சார் வந்து வீடெல்லாம் நல்லா பார்த்துக்கணும், வீடு வசதியெல்லாம் நல்லா சுத்து, பாம்பு வராமல் பள்ளி வராமல் நல்லா சுத்து பத்தமாக வச்சுக்கணும். இனிமேல் பாத்ரூம் கட்டித்தரோம், எல்லா வசதியும் உங்களுக்கு செஞ்சு தரோம். இனிமேல் வீடு வாசல் நல்லா சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு எம்எல்ஏ சார் வந்து இங்கே வந்து டேப்பு கட் பண்ணி இங்கே சொல்லிட்டு போனாங்க.